அலப்பற ஸ்டார்டிங் ஃபேன்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது ஃபேன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிட்டுருக்கோங்க. ஊட்டி வந்து நம்ம எப்போயும் போகிற மாதிரி நார்மல் ரோட்டில் போக போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக, என்ன சொல்கிறது, நல்லா கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி இருக்க ஒரு வழி. அதாவது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சூர், அவிலாஞ்சி அந்த சைடு போய் போக போகிறோம். அந்த சைடு இருக்கிறதுலே கொஞ்சம் டேஞ்சரஸான வழின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் எலிஃபெண்ட்லாம் ரொம்ப நிறையா வரும் இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம போய் பார்த்துருவோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக போகிறப்பே நிறையா சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் அங்கே போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் பார்த்து தான் போகணும், டீமோடு போகணும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் டீமோட ரைடு போகிறோம். ஆனால் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வால்பாறை போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே, எனக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. சரி, இன்றைக்கும் வந்து நம்ம எங்கே போவோம்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன் நான். ஆக்சுவலாக ஃபுல் கெட்டப், ஃபுல் ரைடிங் கியரோட நம்ம போயிட்டுருக்கோம். ஐயோ, போயிடுவோமா? போயிட்டு ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு, இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 தான் ஆகுது. போய் ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்ம டீ தான் நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட விஷயம் வந்து எல்லாமே நம்ம வாங்கியாச்சுங்க. ரைடிங் பேண்ட்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஹாஃப் ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு இருக்க ஒரே ட்ரீம் நம்ம சூப்பர் பைக். அதுக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், பார்த்துக்கலாம், வாங்கிடலாம். அது வேண்டாம், என்ன பெரிய விஷயமா, என்னங்க சொல்கிறீங்க? ஆக்சுவலாக நான் ஸ்பீடாக போகிறப்போ என்னோடய வாய்ஸ் வந்து கரன்னு கேட்குது. அது ஏன்னு தெரியல. பெட்ரோல் இருக்கா, பெட்ரோல் ஃபுல் டேங்க் இருக்க மாதிரி தான் காட்டுது. ஓகே, பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ போகிற வழியில் வந்து நீங்கள் சப்போஸ் போகிறதா இருந்துச்சுன்னா பெட்ரோல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பெட்ரோல், ஏரு, வண்டி மூலம் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சைடு வந்து ஆள் நடமாட்டம் வந்து அவ்வளோக்கா இருக்காது. நம்மளுக்கு சப்போஸ் வண்டி போய் அங்கே தனியாக நீங்கள் போகிறப்ப நின்றுச்சுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக போயிடும். சிக்னல் இருக்காது, ஆள் நடமாட்டம் இருக்காது, ரிஸ்க்கு தான். சரி, நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி வச்சு. நாளைக்கு நம்ம டீமில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், யார் வராங்களோ இல்லையாங்க. நம்ம ரைடு வந்து ஸ்டாப்பே ஆகாது. சரிங்க, நான் இப்போது எப்படி இந்த வழி எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கரெக்டாக துடியலூர் டு ஊட்டி போகிற மெயின் ரோட்டில் இருக்கோம். இப்போது அந்த மஞ்சூர் ரோடுக்கு எப்படி போய் ஜாயின் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, காரமடை போய்ட்டு காரமடையிலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். காரமடையில் லெஃப்ட் எடுத்து போனால் அங்கே மஞ்சூர் அடிவாரம் போயிடலாம். அப்புறம் அந்த அடிவாரத்துலேருந்து மேலே ஏறினா அப்படியே ஒத்தடி பாதையாக போகணும்னு சொன்னாங்க. நானும் இது வரைக்கும் ஒரு விளாகில் எதுலேயும் பார்க்கல அவ்வளோ பெருசாக. நம்ம விளாக் போட்டுருவோம் அன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக காரமடை வந்தாச்சு. காரமடை வந்து நம்ம தாண்டி வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஊருக்குள்ளே போயிட்டு எங்கேயோ போகணுன்னு போட்டிருக்கு. எந்த வழின்னு வேறு சரியாக தெரியல. மேப் போட்டு தாங்க போகணும். வாட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். போய் முன்னாடி போய் திரும்பிட்டு போகலாங்க. ஐயோ, இந்த பேண்ட்டு, இந்த ஜாக்கெட்லாம், இது எல்லாமே ஒரு 10 கிலோ வர மாட்டேங்குதுங்க. தூக்கிட்டு வண்டி ஓட்ட முடியல. ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டுட்டு ஓட்டுறோம். பேண்ட்டு வர ரொம்ப அந்த பேடு இருக்குல்லங்க, இந்த ரைடிங் பேண்ட்டில் அந்த பேடு இருக்குல்ல, அந்த பேடெல்லாம் அந்த முட்டியில் ரொம்ப டைட்டாக அப்படி ஒட்டிகிட்டு இருக்கு, அட்டாச் ஆகி. இங்கே தான் டேர்ன் ஆகணும். டேர்ன் ஆகி அப்படியே காரமடைக்கு திரும்ப போகணும். ஆக்சுவலாக காரமடை பெரிய ரோடாக போகணும்னு நினச்சேன். பார்த்தா அங்கே ரோடு காணோம். ரோடு நமக்கு தான் தெரியலையோ. இன்னும் 350 மீட்டர்ஸில் ரைட் டர்ன் பண்ணோம். அதாவது நம்ம இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக காரமடை தாண்டி போயிட்டேன் நான்.
இந்த பஸ் ஒரு அந்த அந்த வழியாக தான் இருக்கும் மேபி. அதுவா? எஸ், அதே தான். நமக்கான வழியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆமாம், இப்போ மஞ்சூர் போயிட்டு மஞ்சூர்லேருந்து அவலாஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து நம்ம டீ குடித்தோம். காரமடையில் ஏதோ ஒரு கடை, காரமடைக்குள்ளே கிளம்பிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. போயிட்டு நல்லா சும்மா பன்னு தாங்க சாப்பிட்டேன். சும்மா ஒரு க்ரீம் பன்னு, அப்புறம் ஒரு டீ, அப்புறம் நம்ம எப்பயும் பண்ணுறது தான் பிஸ்கெட் கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கேன். இந்த தடவை குரங்கு வருமானு தெரியல, வந்தால் நம்ம குரங்குக்கு பிஸ்கெட் தரலாம். ஆக்சுவலாக இந்த சைடு தான் போட்டிருக்கு, ரைட் சைடு. ஓகே, வழி பிரிஞ்சிருச்சு. ஐ திங்க் இதுதான் மஞ்சூர் போகிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரான்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது. மேலே வெதர் பார்த்திங்கன்னா ரெய்னிங்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டுது. பார்ப்போம், நமக்கு ரெயின் தான் முக்கியம். நம்ம ரெயின் ஜாக்கெட்டு, ரெயின் லேயர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கை பார்த்துருவோம் இன்றைக்கி. இன்றைக்கி தான் நம்மளோட உண்மையான அட்வென்ச்சர் ரைடு நம்ம பார்க்க போகிறோம். வாவ்! ஆக்சுவலாக நான் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த கேமரா வேறு ஆங்கிளில் மாற்றி வைக்கணுங்க. ஏன்னா இந்த வைசர் பெரிய வைசர் போட்டு இருக்கேன், இதை மூலம் மாற்றணும். இதை மாற்றின உடனே நான் கேமராவை இப்படி திருப்பி வச்சுருவேன். ஏன்னா இப்படி திருப்பி வச்சா இந்த வைசர் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுது, மூலம் ரோடு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் இப்போ கேமரா அப்படி நேராக வச்சுருக்கேன். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் போகணுன்னு போட்டிருக்கு. மேபி இதுதான் வந்து இந்த ரோடு தான் மேலே ஏறும்னு நினைக்கிறேன். மேலே போனால் சிக்னல் எடுக்காது, எதுவுமே எடுக்காது. ஓகே, லெட்ஸ் see. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆரம்பமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எப்படி பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு சில காரணம் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த யானையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நிறையா இரும்பு வேலி போட்டு வச்சுருக்காங்க, கரண்ட்டு வேலி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே என்ன வண்டி நிறுத்தி பார்க்கணுமா, இல்லை போகலாமா? சொல்லுங்க. ஊட்டிக்கு இப்படி போக முடியாது, மஞ்சள் வழியாக. அப்படிங்களா? என்ன ரீசன்னால அலோவ் பண்ண மாட்டாங்க? அப்படிங்களா? மஞ்சூர் போகிற இதில் தான் இருக்கும். இங்கே வந்து லோக்கல் பீப்புள் தான் மேலே யாரை விடுவாங்களாம். வண்டி நம்பர் பார்த்துட்டு தான் மேலே விடுறாங்க. ஆனால் மேலே இருந்து கீழே வரலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே போயிட்டு மேலே இருந்து கீழே வருவாங்க. சே, இங்கேருந்து போகிறப்ப ரொம்ப ஆசையாக வந்தேன். இப்படி ஆச்சு. சரி, ஓகே, நம்ம ஊட்டி போயிட்டு ஊட்டியிலேருந்து இப்படி வருவாங்க. வேறு வழியில் நமக்கு இப்போ என்ன ஒரு அரௌண்டு 300 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் வரும். 300 to 400 வரும். சரி, ஓகேங்க. நான் மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் பக்கமாக, அதாவது குன்னூர் அடிவாரத்தில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. என்ன குமார், எப்படி ஆகி போச்சு? சரி, இபாஸ் காட்ட சொன்னாங்க. இப்போ நம்ம கோத்தகிரி வெளியே போக போகிறோம். இபாஸ் காட்ட சொன்னாங்க. இபாஸ் காட்டி ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஞ்சூர் வழியாக போனோம். அங்கே வந்து மேலேருந்து வந்தால் தான் விடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போது இப்படியே மேலேருந்து போக போகிறோம் மஞ்சூர். வழி விடுங்கயா.
எஸ், நம்ம கோத்தகிரி வழியாக ஊட்டி போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹைனஸ் கேங். இங்கே ஹோண்டா ஹைனஸ் தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க இப்போலாம். அது ராயல் என்ஃபீல்டு மாதிரி அதுவும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுச்சு. காட்டுக்குள்ளே ஏன்டா ஸ்பீடு பிரேக்கரு? இங்கே மசனக்குடியிலையும் அப்படி தாங்க பண்ணி வச்சுருந்தானுங்க. காட்டுக்குள்ளே ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓ, நம்மளுக்கோசரம் தான் வேகமாக வரேன்னு போட்டிருப்பாங்களோ. இடம் பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு வாரம் சிஸ்டமில் உட்காந்து இருந்துட்டு ஒரே இடத்துலையே உட்காந்துருந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நைட்டு ரூமில் போய் தூங்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு, இப்போ அந்த வீக்கெண்டு தான் வேறு லெவலில் இருக்குது. விட்டா போதுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வண்டி எடுத்து கிளம்பிடுறோம். இதோட என்ன சொல்கிறது, இதோட ஹாப்பினஸ்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஓய் குரங்கு இன்னைக்கு நம்மளோட அண்ணனோட பர்த்டே. தளபதி நம்ம ஊரில் இருந்தால் இன்னும் செலிப்ரேட் பண்ணி வந்துருக்கலாம். இங்கே வந்து போனாங்க சாயந்தரம் வந்து ஏதோ ஈவெண்ட்டு மாதிரி சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூரில், போய் பார்த்துட்டு வருவோம். அதெல்லாம் வேண்டாங்க, நல்லா அப்டேட் விட்டாங்க இன்றைக்கி. நைட்டு வந்து 12:01 வந்து கோட்டோட அப்டேட் வந்துச்சு. நானும் தூங்கிட்டு எனக்கு தானாக முழிப்பு வந்துருச்சு 12 மணிக்கு. அப்புறம் கரெக்டாக அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சுங்க. டபுள் ஆக்ட் தலைவர். மலை ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஹேர் பின் பெண்டுன்னு நினைக்கிறேன். பா சூப்பராக இருக்குங்க. இந்த சில்னஸ் இன்னும் வர ஆரம்பிக்கல. இங்கே வெயில் அடிக்குது. ஆக்சுவலாக நம்ம பேண்ட்டுக்குள்ளேயும் தெர்மல் லேயர் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு கம்ஃபர்ட்டாக ரைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை போட்டால் தாங்க கொஞ்சம் எனக்கு பழக்கமே இல்லைல்ல இந்த மாதிரிலாம் போட்டு. எப்படி இருக்குன்னு இது ஃபீலிங் எப்படின்னு சொல்கிறது. நல்லா ஒரு 5 பெட்ஷீட்டை ஒரே இதில் காலில் போட்டு தூங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி வெயிட்டாக ஏதோ காலை பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குது. அந்த காலில் கட்டு போட்டால் மாவு கட்டுலாம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது ரோடு. பா சீக்கிரமாக நம்ம ஒரு பைக் அப்கிரேட் பண்ணுவோங்க. நமக்கு வந்து 150cc வந்து பத்த மாட்டேங்குது. இப்போ அந்த கார்னரிங் தாங்க வேறு லெவலில். பின்னாடி வந்து அப்பல்லோ டயர் நம்ம போட்டதுலேருந்து நல்லா கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. எனக்காகலை, தானாகவே அது என்ன சொல்கிறது, இந்த டயரும் நல்லா பெருசாக இருக்கும். எனக்கு பாருங்க ஈஸியாக அப்படியே ஃப்ளோ ஆகுது அப்படியே ரோட்டில். தைரியமாக கார்னரிங் பண்ணலாம் இந்த டயர் இருந்தால். ஏன்னா அது வந்து பெரிய டயரு, ஒரு 10 mm. நம்மளோட ஆலஸ்க்கு வந்து R15 V4க்கு வந்து 140 mm தான் வந்து ஒரிஜினல் டயர் சைஸ். நம்ம போட்டிருக்கிறது வந்து 150. கொஞ்சம் கிளைமேட் டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஆனால் வெயில் வந்துருச்சு அதுக்குள்ளே. அட்டகாசமாக இருக்குங்க.